வெல்கம் டு ஜிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி ஒரு சம் பார்க்க போகிறோம். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்எஸ்சி 2006 கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். 7 + 3√5 7 - 3√5 இதனுடைய ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே நிறைய மட்டும் தெரியும். a + b a - b ஃபார்முலா என்ன வந்துடும்? a² - b². 7 ஸ்கொயர் பண்ணுதோம், 3√15 ஸ்கொயர் பண்ணுதோம். 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 49. இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 9. √5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? வெறும் 5. 49. 9 5ஐயும் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 45. 49லேருந்து 45 போச்சுன்னா 4. ஆனால் அவன் கேட்டிருக்குது ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்கான். அப்போனா √4 வேல்யூ என்ன வந்துடும்? 2. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கொஸ்டின் மார்க் 1776 = 111 டிவைடட் பை கொஸ்டின் மார்க். தெரியாத வேல்யூ நம்ம எக்ஸ் வச்சுக்கோம். இந்த 111 அது ஒரு ப்ரைம் நம்பர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 111 ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் வந்துட்டாலே நமக்கு ஈஸி. கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ளே இந்த 111 ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 111 ஒளிஞ்சிருக்கு. இது ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் நம்பரும் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர். இங்கே பாருங்கள், 111 × 16. நீங்கள் இப்போ இதை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்று முதல்ல மேக்ஸ் என்ன செய்யணும்? அசம்ஷன் பண்ணணும். இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ரெண்டாவது செக் பண்ணணும். இப்போ நான் வச்சு எக்ஸ்னா x². அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 2 111க்கு பதிலாக ஒரு 111. அடுத்தது 16னா √16 அதனுடைய வேல்யூ என்ன வந்துடும்? 4. மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 4 4 4. புரியுதாமா? அடுத்தது 9.5 × 0.085 whole divided by 0.0017 × 0.19 whole root. என்ன அடிச்சிடலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். புள்ளி பார்க்கக்கூடாது, 0 பார்க்கக்கூடாது, நம்பரை மட்டும் கட் பண்ணணும். ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் வரும். அல்லது ஒரே நம்பர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஒரே நம்பர் 2 மட்டும் வரும். 19 கொண்டு நான் 95 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? இந்த இருக்குல்ல, 19 கொண்டு 95 அடிச்சிட்டோம்னா 5. இந்த 17 கொண்டு 85 அடிச்சிட்டோம்னா 5. 2 5 இருக்குது. ஒரு 5 வெளில எடுத்துடலாமா? இனிமேல் புள்ளி வைக்கணுமா 0 வைக்கணுமான்னு பார்ப்போம். இது என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட்டு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு, மேலே என்ன இருக்குது? 4 டிஜிட் இருக்குது. கீழே என்ன இருக்குது? 6 டிஜிட் இருக்குது. மேலே உழுதோட கீழே 2 டிஜிட் கூட இருக்குது. அப்போனா 2 0 மேலே போடணும். அதாவது ரூட்டுக்குள்ளே 2 0 போடணும். அதில் இருந்து வெளியில் வரும்போது 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 வரும். ஸோ ஆன்சர் 50. புரியுதாம்மா? ஓகேம்மா. அடுத்தது if 52/x = √169 டிவைடட் பை 289. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னது? 54 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர்லேருந்தே நம்ம போயிடலாம். என்ன வந்துடும்? 169 √169 வேல்யூ என்ன வந்துடுமா? 13. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 13 எதை கொண்டு பெருக்குனா 52, 4 கொண்டு பெருக்குனா 52. இங்கே √280 வேல்யூ என்ன வந்துடும்? 17. அதே 4ஆல் பெருக்கிருங்க. ஆன்சர் 68. அவ்வளோதான். ஓகே. அடுத்தது 1 + x / √169 = 14/13. 1 + x / √169. அதாவது இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 13 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 169. 14 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 196. அது இந்த ரூட்டை வெளியில் எடுத்துருக்கோம். ஓகே தானே? சரி, இப்போ 1 கொண்டு ஆட் பண்ணோம்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், மேலங்களையும் ஆட் பண்ணாலே வந்துடும். இதனுடைய வேல்யூ 169 இருக்குது. இங்கே 169 இருக்குது. இங்கே 196 வரணும். எதையும் கூட்டினா 196 27. ஆன்சர்லேருந்து அப்படியே லேசாக பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேம்மா, சூப்பர். 27 ஆன்சர். அடுத்தது 0.361 டிவைடட் பை 0.00169. என்ன எடுத்துருக்கோம்? முதல்ல என்ன எடுத்துருவோம்? ரூட் வந்தாலே புள்ளி பார்க்க மாட்டோம், 0 பார்க்க மாட்டோம். 361 19 தெரியும், 169 13 அதனோட வேல்யூ தெரியும். மேலே 3 ஸ்தானம் இருக்குது. இங்கே என்ன வந்துடுது? 5 ஸ்தானம் இருக்குது. மேலே உள்ளதோட கீழே 2 ஸ்தானம் கூட இருக்குது. அதாவது ரூட்டுக்குள்ளே 2 0 இருக்குது. இப்போ வெளியில் வரும்போது ஒரு 0 வந்துடும். ஆன்சர் 190/13. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச்.